Hello friends, welcome back to our channel Smart Stitch. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மகிட்ட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் டெய்லரிங் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. உங்களுக்கான சூப்பரான ஒரு பிஸ்னஸ் ஐடியாவை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் டைட்டிலில் பார்த்துட்டு வந்த மாதிரியே யூனிஃபார்ம் ஆர்டர்ஸ் எடுத்து எப்படி பிஸ்னஸ் பண்ணுறது, எப்படி நிறையா அமௌண்ட் கெயின் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உண்மையாகவே யூனிஃபார்ம் ஆர்டர் எடுத்து அதை ஸ்டிச் பண்ணுறது ஒரு நல்ல வேலை தான். அதில் நல்ல இன்கம் கிடைக்கும். சாதாரணமாக ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணுறதை விட யூனிஃபார்ம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு மார்க்கெட்டில் நல்ல ஒரு மவுஸ் இருக்குது. நிறையா நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், யூனிஃபார்முக்கு 1500 அந்த மாதிரி தான் வாங்குவாங்க. நீட்டாக அயர்ன் பண்ணி பர்ஃபெக்டாக பண்ணி கொடுப்பாங்க. நீட்டாகவும் இருக்கும், அதுக்கேற்றால ரேட்டும் அதிகமாக இருக்கும். நீங்கள் இந்த பிஸ்னஸை கையில் எடுத்து பண்ணணுன்னா, நீங்கள் பிகினர்ஸாக இருக்கிறவங்க கண்டிப்பாக பண்ண முடியாது. கொஞ்சம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க பிகினர்ஸ் கூட பண்ணலாம். நீங்கள் ஒரே மாடலில் ஒரு 4-5 ட்ரெஸ்ஸை கண்டினியூவாக ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கும் அந்த ஐடியா கிடச்சிரும். ஃபஸ்ட்டு ஒன்று ஸ்டிச் பண்ணும்போது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அதே மாதிரி பேட்டர்ன் அதே மாதிரி தான் பண்ணுறதுனால யூனிஃபார்ம் ரொம்பவே பெனிஃபிட் தான். மோஸ்ட்டாக இப்போது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்னால் இந்த சைஸ் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியும். சேம் சைஸில் சேம் பேட்டர்னில் பண்ணுறதுனால ரொம்ப ஃபாஸ்ட்டாக குயிக்காக அவங்களோட ஒர்க்கை முடிக்க முடியும். கொஞ்ச நேரத்தில் நிறைய ஏர்னிங்ஸ் பார்த்த மாதிரியும் இருக்கும். யூனிஃபார்மை பொறுத்த வரைக்கும் இந்த மார்ச், ஏப்ரல், மே இந்த மந்தில் நல்லா இன்கம் கிடைக்கும். நீங்கள் ஒரு ஸ்கூலில் யூனிஃபார்ம் ஆர்டர் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அது நல்லா பெனிஃபிட்டாகவே இருக்கும். மோஸ்ட்டாக ஸ்கூலில் ஆர்டர் எடுக்கிறீங்க அப்படின்னா ஜான்வரி மந்த்தே போய் ஸ்கூலில் மேனேஜ்மெண்ட்டில் பேசி நீங்கள் அந்த ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்கூலில் ஆர்டர் எடுத்து யார் பண்ணுவாங்க அப்படின்னா, கொஞ்சம் பெரிய லெவலில் கடையில் போட்டு ஸ்டிச் பண்ணுறவங்க, அவங்களுக்கு தனியாக கட்டிங் மாஸ்டர் இருக்கும், தனியாக ஸ்டிச் பண்ணுறவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி 4-5 பேரை வேலைக்கு வச்சு பண்ணுறவங்க. அதுக்கப்புறம் நிறைய மிஷின் வச்சுருப்பாங்க, எக்ஸ்ட்ரா ஓவர்லாக் மிஷின், அந்த மாதிரி நிறைய மிஷின்ஸ் கூட எக்ஸ்ட்ரா வச்சுருப்பாங்க. அவங்க இந்த கிளாத்துக்கு, அதாவது இந்த யூனிஃபார்ம் கிளாத்தை ஹோல்சேலாக மொத்தமாக வாங்கி வச்சு தான் ஸ்டிச் பண்ணுவாங்க. என்னோடய அனுபவத்திலேருந்து நான் தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி யூனிஃபார்ம் ஸ்கூலில் ஆர்டர் எடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா மே மாதம் முடிகிறதுக்குள்ளால் எல்லா யூனிஃபார்முமே கிளியர் ஆயிரும். நீங்கள் சேல்ஸ் பண்ணிடலாம் டக்குன்னு. மார்ச் மாதம் உங்களோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்கும். மே மாதத்துக்குள்ளால் ஒர்க்கை முடிக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப ஷார்ட் பீரியடில் நிறைய ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் அவங்க நிறைய எம்ப்ளாயீஸ்லாம் போட்டு ஒர்க் பண்ணுவாங்க. மிஷின்ஸுமே அதுக்கேற்றால நிறைய மிஷின்ஸும் போட்டிருப்பாங்க. இதில் முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக வாங்குவாங்க. எக்ஸாம்பிளுக்கு என்னோடய பாப்பா படிக்கிற அந்த ஸ்கூலில் உள்ள யூனிஃபார்ம், அதை பற்றி தான் நான் இப்போ பேசுகிறேன். பாப்பா ஒரு 3 வருஷமாகவே யூனிஃபார்ம் வாங்கிட்டுருக்கோம். ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி, இப்போ ஃபஸ்ட் இயர், இது 4வது வருஷம் வாங்குகிறோம். எப்போவுமே அந்த ஸ்கூலில் கம்பல் பண்ண மாட்டாங்க, இந்த டெய்லர்கிட்ட தான் கொடுக்கணும், அந்த மாதிரி கம்பல் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஸ்கூல்லே நம்ம புக்ஸ் வாங்க போவோம் இல்லையா, புக்ஸு, சாக்ஸு, நோட்டு எல்லாமே ஸ்கூல்லே வாங்க போவோம். மார்ச் மந்த்து ஸ்டார்டிங்கில் இது வாங்க போவோம், எண்டிங்கில் வாங்க போவோம். வாங்கும்போதே பக்கத்தில் ஒரு ஸ்டால் போட்டிருப்பாங்க, புக் செல் பக்கத்துலேயே ஒரு ஸ்டால் போட்டிருப்பாங்க. இவங்க ஆர்டர் எடுத்துருக்குறவங்க, இவங்ககிட்ட ஸ்கூலில் ஆர்டர் எடுத்துருக்கவங்க கொஞ்சம் யூனிஃபார்ம் மெட்டீரியலும் வச்சுருப்பாங்க, யூனிஃபார்ம் ஸ்டிச் பண்ணதும் வச்சுருப்பாங்க. நம்ம அப்படியே லைனாக போகும்போது அவங்ககிட்ட போய் நம்ம பிள்ளையோட மெஷர்மெண்ட் எடுப்பாங்க. எடுத்து நம்ம பிள்ளைக்கு கரெக்டான சைஸ், நம்ம கிளாஸ் சொன்னாலே போதும், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அப்படி சொன்னால் போதும், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்குள்ளே சைஸை நம்மளுக்கு தருவாங்க அவங்ககிட்ட ஸ்டாக் இருந்துச்சுன்னா. இல்லைனா மெஷர்மெண்ட் எடுத்து நோட் பண்ணி வச்சுட்டு ஒரு 10 டேஸில் ஷாப்பில் வந்து வாங்கிக்கோங்கன்னு ஷாப் அட்ரஸ் கொடுத்துருவாங்க. அமௌண்ட் எவ்வளோ இருக்குன்னா ரொம்ப ஹையாக இருக்கும். அதாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு இந்த வருஷம் நான் கேட்கும்போது 1400 ஒரே ஒரு செட்டு யூனிஃபார்முக்கு சொன்னாங்க. 1400ன்னு சொன்னாங்க. ஆனால் பேரண்ட்ஸுக்கு இது ரொம்பவே ஈஸி. புக்கு, நோட்டு, சாக்ஸ் எல்லாமே வாங்கும்போது சேந்தால் வாங்கிட்டு வந்துட்டோன்னா அவங்களுக்கு அலைய வேண்டாம். இதுக்காக ஒரு நாள் கடைக்கு போகணும், வாங்கணும், அந்த மாதிரி அவங்களுக்கு இருக்காது. ஸோ மோஸ்ட்டாக எல்லா பேரண்ட்டுமே இந்த மாதிரி வாங்கிக்குவாங்க. நானுமே அந்த கேட்டகரியில் தான் இருந்தேன் ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ், ப்ரீகேஜி, எல்கேஜி. யூகேஜி வரும்போது அதை நான் யோசிக்க ஆரம்பித்தேன். அமௌண்ட் ரொம்ப ஹையாக இருக்குது, நம்மளே ஸ்டிச் பண்ணலாமே, அந்த மாதிரி யோசிக்க ஆரம்பித்தேன்.
அந்த டைமில் தான் ஸ்கூலில் நான் புக்ஸ் மட்டும் வாங்கிட்டு யூனிஃபார்ம் வாங்கலை. ஷாப்பில் போய் அவங்களோட ஷாப்பில் ஆல்ரெடி வாங்கியிருக்கனால எனக்கு அந்த ஷாப் தெரியும். ஷாப்பில் போய் கேட்கும்போது மெட்டீரியலோட ப்ரைஸும் ரெடிமேடாக அவங்க ஸ்டிச் பண்ணி வச்சுருக்க ப்ரைஸும் கேட்டேன். ரெண்டுமே ஈக்குவல் தான். நீங்கள் மெட்டீரியலாக வாங்கினாலும் 1200 அந்த மாதிரி ஏதோ ரேஞ்ச், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, அவ்வளோதான் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச்சிங் சார்ஜ் தனியாக கொடுக்குற மாதிரி இருக்கும். எங்கிட்டே ஸ்டிச் பண்ணி வாங்கினீங்கன்னா அதே அமௌண்ட்டு தான் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை எல்லாராலையும் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா ஸ்டிச் பண்ணி தரும்போது அதே ரேட்டு தான் ஸ்டிச் பண்ணாத கிளாத்தும் இந்த மாதிரி சொன்னாங்கன்னா மோஸ்ட்டாக எல்லோரும் சூஸ் பண்ணுறது என்னென்னா ஸ்டிச் பண்ணதே வாங்கிடும், ஏன் கஷ்டப்பட்டு இனி ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னு தான் சூஸ் பண்ணுவாங்க. நம்ம கூட யாராவது வந்தாங்கன்னா அவங்க அதான் நினைப்பாங்க, கஷ்டப்பட வேண்டாம் நம்ம வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு நிர்பந்தமான சூழ்நிலையில் அது வாங்கிட்டு வர வேண்டியதாகி போச்சு. அப்போவே பிளான் பண்ணேன், நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக இவங்ககிட்ட வாங்கக்கூடாது, நம்ம வெளியே விசாரித்து பார்த்து இதே மெட்டீரியல் எங்கே கிடைக்குன்னு பார்த்து நம்மளே ஸ்டிச் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு ஒரு பிளானில் வந்தேன். பக்கத்தில் உள்ள கடைகளுக்கு ட்ரெஸ் எடுக்க போகும்போது விசாரித்து இதே மெட்டீரியல் இருக்கிற ஷாப்பையும் கண்டுபிடிச்சிட்டேன். மெட்டீரியலோட காஸ்ட் ரொம்பலாம் ஹையாக இருக்குமோ அப்படின்னு நினச்சேன். அப்படியெல்லாம் ஹையாக இல்லை, ரொம்பவே கம்மியான பட்ஜெட்டில் இருந்துச்சு. சேம் குவாலிட்டியில் சேம் பிரிண்டில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருந்துச்சு. அவங்க சொன்ன மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கு எவ்வளோ ரேட்டோ அதே தான் மெட்டீரியலுக்கு, அந்த மாதிரியெல்லாம் இல்லை. நம்மளுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நம்ம வாங்குகிற ரேஞ்சுக்கு தான் இருந்து. அதுலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன், ஒரு செட்டு நம்ம ஸ்டிச் பண்ணால் ஒரு 300-350க்கு நம்ம மெட்டீரியல் வாங்கிட்டோன்னா நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். மீதி எல்லாமே அவங்களுக்கு ஸ்டிச்சிங் சார்ஜ் தான். இப்போ 1400 சொல்கிறாங்கன்னா அதில் 300 ரூபாய்க்கு தான் அவங்க மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரிமைனிங் எல்லாமே அவங்களுக்கு ஸ்டிச்சிங் சார்ஜு, அதுக்கப்புறம் அவங்ககிட்ட எம்ப்ளாயீஸ்க்கு சேல்ரி கொடுக்குறது, அவங்க புதுசாக மிஷின்ஸ் வாங்குறதுக்கு அதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரியே கடையாக எடுத்து அவங்க பண்ணுவாங்க. கடைக்கு கரண்ட் பில் உண்டு, கடைக்கு வாடகை உண்டு, எம்ப்ளாயீஸ் போட்டிருப்பாங்க, கட்டிங் மாஸ்டர் தனியாக வச்சுருப்பாங்க, ஸ்டிச் பண்ணுறதுக்கு 4-5 எம்ப்ளாயீஸ் வச்சுருப்பாங்க. அவங்க எல்லாேருக்கும் சேல்ரி கொடுக்கணும். அது எல்லாமே இந்த அமௌண்ட்லேருந்து தான் கொடுப்பாங்க. அவங்க எதுக்காக மெட்டீரியலும் அதே ரேஞ்ச் தான், ரெடிமேடாக நாங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறதும் அதே ரேஞ்ச் தான், சேம் ரேட்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம யோசித்தோன்னா, அவங்க ஹோல்சேலாக தான் மெட்டீரியல்ஸ் வாங்கி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி அவங்க நிறைய குழந்தைங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுனால உங்களுக்கு வேஸ்டேஜ் ரொம்ப வராது. 1 மீட்டர் கிளாத்து அல்லது 1.5 மீட்டர் கிளாத்தில் அவங்க 2 ட்ரெஸ்ஸையே ஸ்டிச் பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம தனியாக ஒவ்வொருத்தவங்களும் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கோன்னா 1.5 மீட்டர் எடுத்து கொடுக்கோன்னா 1 மீட்டரில் ஸ்டிச் பண்ணுறாங்கன்னா மீதி 1/2 மீட்ரு வேஸ்டேஜ் தான். இவங்க அந்த வேஸ்டேஜ் எதுவும் இல்லாமல் நீட்டாக கட் பண்ணிடுவாங்க. 1.5 மீட்டர்லே 2 பேருக்கு முடிக்கிற மாதிரி கட்டிங்கை சூப்பராக போட்டு கிளாத்தை நிறையா சேவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ப்ரைஸும் ஹோல்சேலாக வாங்குறதுனால ப்ரைஸுமே ரொம்ப கம்மியான ப்ரைஸில் உங்களுக்கு கிடைக்கும். மெட்டீரியலும் ஒரே காஸ்ட் தான், நீங்கள் ஸ்டிச் பண்ண ரெடிமேட் ட்ரெஸ்ஸும் ஒரே காஸ்ட் தான் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறதுக்கான ரீசன் என்ன, அவங்ககிட்டயே நம்ம ஆர்டர் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஒரு சின்ன பிஸ்னஸ் ட்ரிக் தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. இப்போது நம்ம வீட்டில் ஸ்டிச் பண்ணுறோன்னா ஆல்ரெடி நான் மெட்டீரியலில் உள்ள டிஃப்ரென்ஸை சொல்லிட்டேன். வெறும் 350 ரூபாய்க்குள்ள மெட்டீரியல் வாங்கிடலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கேன். ஸ்டிச் பண்ணுறோம், நம்ம வீட்டில் ஸ்டிச் பண்ணுறவங்ககிட்ட நம்ம கொடுத்து ஸ்டிச் பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, அவங்க பிகினிங் ஸ்டேஜில் தான் இருக்காங்களா அல்லது நல்லா ஸ்டிச் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நோட் பண்ணோம். யூனிஃபார்மை பொறுத்த வரைக்கும் எல்லாராலையும் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ண முடியாது. கொஞ்சம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க ரொம்ப ஈஸியாக பண்ணிடுவாங்க. பிகினர்ஸ் யூனிஃபார்மை பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ரிஸ்க்காக இருக்கும். ஒரு 4-5 யூனிஃபார்ம் சேம் பேட்டர்னில் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டாங்கன்னா அவங்களாலேயும் முடியும். பிகினர்ஸால் முடியாது அப்படின்ட்டு எதுவுமே கிடையாது. ட்ரை பண்ணுறது தான், எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்களோ அதுக்கேற்றால கண்டிப்பாக முடியும். நம்ம வீட்டிலேருந்து மோஸ்ட்டாக நம்மளே மாதிரி லேடிஸ் எல்லாம் வீட்டிலேருந்து தான் ஸ்டிச் பண்ணுறோம். வீட்டிலேருந்து ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு கடை வாடகை கிடையாது, கரண்ட் பில் எக்ஸ்ட்ராவாக கிடையாது. அதே மாதிரி எக்ஸ்ட்ரா எந்த மிஷினும் வச்சுருக்க மாட்டோம், நம்மளுக்கு ஒரே ஒரு மிஷின் தான் வச்சுருப்போம். எக்ஸ்ட்ரா எம்ப்ளாயீஸ் போட்டிருக்க மாட்டோம். கட் பண்ணுறதும் நம்ம தான், ஸ்டிச் பண்ணுறதும் நம்ம தான். நம்மளோட டைமை அதுக்கேற்றால டிவைட் பண்ணி நம்ம பண்ணுறதுனால இதை வெறும் 350 ரூபா ரேஞ்சிலேயே நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியும். 350 ரூபா ஸ்டிச்சிங் சார்ஜ்னாலே நம்மளுக்கு நிறைய ப்ராஃபிட் கிடைச்ச மாதிரி தான் இருக்கும். இதில் பெரிய அளவில் ஒர்க் இருந்த மாதிரி இருக்காது. இல்லை இந்த ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்ணும்போது
பீட்டர் பேன் நெக் டிசைன் பண்ணும்போது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். பேக்கெட் ஃபிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். பாக்ஸ் ப்ளீட்டுக்கு அந்த கேல்குலேஷன்லாம் போட்டு பாக்ஸ் ப்ளீட்டட் ஸ்கர்ட் பண்ணும்போது கொஞ்சம் ரிஸ்க்கு. பஃப் ஸ்லீவ் கொஞ்சம் ரிஸ்க்கு. ரிமைனிங் எல்லாமே ஜிப்பு ஃபிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க்கு. ரிமைனிங் எல்லாமே நார்மலாக உள்ளது தான், பெருசாலாம் இருக்காது. ஆனால் இதில் 350 ரூபா நம்மளுக்கு ஸ்டிச்சிங் சார்ஜுங்கிறது ரொம்பவே லாபமாக இருக்கும். இந்த மாதிரி யூனிஃபார்ம் ஆர்டர்ஸ் நம்மளுக்கு பெரிய லெவலில் ஸ்கூலில் போய் ஆர்டர் எடுத்து பண்ணோன்னா அது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். இப்போ நம்ம வீட்டில் இருந்து ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் ஆர்டர்ஸ் கிடச்சா சூப்பராக பண்ணிடலாம். ரொம்ப கம்மியான டைமில் நிறைய நம்மளுக்கு இன்கம் வந்த மாதிரி வரும். உங்களோட கிட்ஸுக்கு நீங்கள் யூனிஃபார்ம் ஸ்டிச் பண்ணி, அதாவது நான் கூட அதுதான் பண்ணேன். என்னோடய பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி பார்த்தேன். மெட்டீரியல் எவ்வளோ ஆகுது, ஸ்டிச்சிங் சார்ஜ் எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் நானே கால்குலேட் பண்ணி ஒரு ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்ணி அதை ஸ்டேட்டஸ் மட்டும்தான் வச்சேன். மோஸ்ட்டாக நம்மளோட கான்டாக்டில் நம்ம பிள்ளைங்களோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே பார்ப்பாங்க. நம்ம நீட்டாக ஸ்டிச் பண்ணோன்னா கண்டிப்பாக அவங்க நம்மகிட்ட ஆர்டர் கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் என்னோட ஒர்க்கை பார்த்துட்டு 2 பேரண்ட் தான் ஆர்டர் கொடுத்தாங்க. மோஸ்ட்டாக எல்லாருமே யூனிஃபார்ம்ங்கிற வகையில் 2 ஒரு ஜோடியாக தான் வாங்குவாங்க. ஏன்னா ஒரு வாரத்தில் அடிக்கடி வாஷ் பண்ணி கொடுக்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மோஸ்ட்டாக இப்போ எல்லா ஸ்கூல்லேயுமே ஃபஸ்ட் 2 நாள் யூனிஃபார்ம், அதுக்கு அடுத்தால ஒரு நாள் வெனஸ்டே ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ், அதுக்கு அடுத்தால 2 நாள் யூனிஃபார்ம். அந்த மாதிரி நம்மளுக்கு வாஷ் பண்ணி கொடுக்குறதுக்கு வாய்ப்பாக தான் இருக்குது. ஸோ எல்லாருமே 2 யூனிஃபார்ம் ஒரு ஜோடியாக தான் வாங்குவாங்க. அதே மாதிரி எல்லா பேரண்ட்டையுமே ஒரு சைல்டு மட்டும் இருக்க மாட்டாங்க. மோஸ்ட்டாக எல்லா வீட்லேயுமே குறைஞ்சது 2 சைல்டாவது இருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு 2 பேரண்ட்டிட்டேருந்து ஆர்டர் கிடைச்சாலே ஒரு வீட்டில் 2 பிள்ளைங்க இருக்காங்க. 2 பேருக்கும் ஒரு ஜோடி, அப்படி ஆளுக்கு ஒவ்வொரு ஜோடி அப்படின்னா ஒரு வீட்டிலேருந்தே 4 ஜோடி நம்மளுக்கு கிடச்சிரும். இன்னொரு வீட்டிலேருந்து 4 ஜோடி கிடச்சிரும். அதே மாதிரி தான் கொஞ்சம் நல்லா பல்காக ஆர்டர் கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு. சூப்பராக ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டோம். உங்களோட வாட்ஸ்அப் காண்டாக்டில் நீங்கள் வச்சிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், உங்கள் பிள்ளைங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கண்டிப்பாக அதை பார்த்தாங்கன்னா ஒரு 5 ஃபேமிலியிலேருந்து உங்களுக்கு ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாங்கனாலே போதும். ஒவ்வொரு ஃபேமிலிலேயும் ஒரு 2 கிட்ஸு இருந்தாலுமே போதும். உங்களுக்கு அந்த மந்த்துக்கான ஃபுல் ஒர்க்குமே அந்த யூனிஃபார்ம்லேயே உங்களுக்கு கிடைச்ச மாதிரி ஆயிரும். ஃபுல் அமௌண்ட்டுமே உங்களுக்கு கிடைச்ச மாதிரி ஆயிரும். ஒர்க்குமே ரொம்ப ஈஸி. ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ளவுஸ் மாதிரி நிறைய டாட்டு, நிறைய கட்டிங் அந்த மாதிரிலாம் இருக்காது. கொஞ்சம் நீட்டாக ஸ்டிச் பண்ணணும், கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக ஸ்டிச்சிங் எல்லாம் இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா சூப்பராக இந்த ஏப்ரல் மே மந்தில் இன்கம் பார்க்குறதுக்கு இந்த யூனிஃபார்ம் ஆர்டர்ஸ் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டிலேருந்து ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக உங்களோட கிட்ஸுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள், ஸ்டேட்டஸ் வைங்க, ஆர்டர்ஸ் எடுங்க, நீங்கள் பண்ணுங்கள். யூனிஃபார்ம் ஆர்டர்ஸை கண்டிப்பாக பண்ணுங்கள். எல்லா பேட்டர்னுமே கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி பார்க்குறதுக்கு தான் தெரியும். மோஸ்ட்டாக நம்மளோட டெய்லரிங் கிளாஸில் படித்த எல்லாருக்குமே அந்தளவுக்கு கஷ்டமாக தெரியாது. ஏன்னா நம்ம ஒரு 40-50 மாடல்ஸ்க்கு மேலே நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கிறதுனால எல்லா யூனிஃபார்ம்லேயும் ஏதாவது ஒரு வித்தியாசமானது இருக்கும். இப்போ இந்த யூனிஃபார்மை பொறுத்தவரையிலும் அந்த பீட்டர் பேன் நெக் தான். நம்ம கிளாஸில் பீட்டர் பேன் நெக் சொல்லி கொடுத்துருக்குறோம். பேக்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறது, ஜிப்பு ஃபிக்ஸ் பண்ணுறது, பஃப் ஸ்லீவ் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்குறோம். எல்லா இதுலேயுமே ஒரு கோட் காலர் ஏதாவது கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். அதை ஒத்தைக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட குழந்தைக்குள்ளெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி நீட்டாக ஃபோட்டோ எடுத்து அதை சோஷியல் மீடியாலேயோ அல்லது உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வரும். யூனிஃபார்ம் ஆர்டர்ஸ் வருஷம் கண்டிப்பாக எல்லாருமே வருஷம் யூனிஃபார்ம் புதுசாக தான் எடுப்பாங்க. இப்போ உள்ள காலத்தில் அது சொல்லவே வேண்டாம். நம்ம பிள்ளைங்க நம்ம படித்த காலத்தில் கூட இந்த அளவுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியிருக்க மாட்டோம். பேகு, ஸ்கூல் பேகு, லஞ்ச் பேக்குன்னு ஒவ்வொரு வருஷமும் புதுசாக வாங்கியிருக்க மாட்டோம். ஆனால் இந்த காலகட்டத்தில் மந்த்லி ஒன்ஸ் பேக், லஞ்ச் பேக் வாங்குகிற அளவுக்கு எல்லாருமே கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகிட்டோம். பிள்ளைங்க அந்த அளவுக்கு டெவலப் ஆகிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக யூனிஃபார்மில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். வீட்டிலேருந்து பண்ணுறவங்களுக்கு யூனிஃபார்ம் ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் யூனிஃபார்ம் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இயர் யூனிஃபார்ம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு இப்போவே நீங்கள் ப்ராக்டிஸ் எடுங்க. உங்கள் பிள்ளைங்களோடதை ஸ்டிச் பண்ணி நல்லா ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக நீங்களும் ஒரு 4-5 பேருக்கு ஸ்டிச் பண்ணணும். அந்த மாதிரி பிளான் பண்ணி கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணுங்கள்.
லாஸ்ட் வீக்கில் எனக்கு கிடைச்ச இந்த யூனிஃபார்ம் ஆர்டர் ரொம்பவே கைக்கு ஏந்தலாக இருந்து, அதாவது ஸ்கூல் ஓப்பன் ஆகும்போது நிறைய செலவுகள் இருக்கும். அந்த நேரத்தில் நம்மளுக்கு ஒவ்வொரு துணியாக ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தோன்னா அந்த அளவுக்கு டக்குன்னு இன்கம் கையில் வந்த மாதிரி இருக்காது. ஒரு ப்ளவுஸ் தைச்சோன்னா 90 ரூபா தான் கிடைக்கும். 5 ப்ளவுஸ் தைச்சாதான் 500 ரூபா வரும். அது ஒரு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அது 5 ப்ளவுஸ் தைக்கிறதுக்கே 5 நாள் ஆக்குன மாதிரி ஆக்குவோம். ஆனால் இந்த யூனிஃபார்ம் ஒரு நாளில் 1 தைச்சோன்னாலும் 350 ரூபா பரவாயில்ல. நம்ம டக்குன்னு ஒரு பொருள் விரும்புகிற பொருளை வாங்கணும், அந்த மாதிரி நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். எனக்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் யூனிஃபார்மில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்த யூனிஃபார்மை போட்டு நம்ம பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகும்போது அந்த சந்தோஷமே தனி சந்தோஷம்தான். தேங்க்யூ.